தென் சென்னையில் பாரதிய ஜனதா கட்சி சார்பாக நிற்கிற பாரதிய ஜனதா கட்சியினுடைய மூத்த தலைவர்களில் ஒருத்தர் எல் கணேசன் பேட்டி ஒன்று இந்த ஒரு நாளிதழில் வந்திருக்கு. அதில் அவர் சொல்றாரு, திமுகவினுடைய பி டீம் காங்கிரஸ் தமிழ்நாட்டில் அப்படின்னு சொல்றாரு. அவருடைய அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து உங்களுக்கு ஏற்புடையதா? இல்லை, இது அடிப்படையில் ஒரு மாதிரி பார்க்கணும்னு நினைக்கிறேன். சமீபத்தில் திருமாவளவன்ட்ட ஒரு கேள்வியை முன்வைக்கினேன். நீங்கள் அமைக்கிற கூட்டணி, திருமாவளவன் இல்லை, எல்லா அரசியல் கட்சிகளும் அமைக்கிற கூட்டணி வந்து கொள்கை சார்ந்து தான் அமைக்கிறீங்களா அப்படின்னு கேட்டப்போ அவர் சொன்னார், இல்லை இது கொள்கைகளற்ற கூட்டணி தான், தேர்தலுக்கு முந்தைய கூட்டணி வந்து கொள்கைகளற்ற கூட்டணி அப்படின்னு சொன்னார். இதுதான் எல்லா கட்சிகளும் ஃபாலோ பண்ணுற ஒரு மெத்தட். அப்போ இந்த கொள்கைகளற்ற கூட்டணிங்கும்போது மக்கள் தான் இதில் முக்கியம், வாக்களிக்கிற மக்கள் தான் முக்கியம். அவர்கள் ஒரு நல்ல அரசு அமையணும்னு தான் வாக்களிக்கிறாங்க. அப்போ தேர்தலுக்கு முன்னால் ஒரு கூட்டணி, பின்னால் ஒரு கூட்டணிங்கிறது என்ன மாதிரி? முந்தைய கூட்டணி மக்களை ஏமாற்றுவதாகத்தான் இருக்கிறது. இந்த டீம் இப்படியே இருக்கும் அப்படின்னா என்ன அரசு அமைய போகுதுன்னு தெரிஞ்சு மக்கள் தங்களுடைய நிலைப்பாட்டை வாக்குகள் மூலம் நிறைவேற்றுவதற்கு சரியாக இருக்கும். ஆனால் முன்னால் ஒரு கூட்டணி, பின்னால் ஒரு கூட்டணிங்கிறது, இந்த முன்னால் இருக்கிற கூட்டணி வந்து கட்சிகளுக்கான கூட்டணி, கொள்கைகளே கிடையாது. ஒரு அதிகார போட்டிக்கு, அதிகாரத்தை பங்கிடுவதற்கு கட்சிகள் கெயின் ஆகிறதுக்கான ஒரு, அதையே மக்கள் நம்பணும், அதை நம்பி ஏன் வாக்களிக்கணுங்கிறது முக்கியமான கேள்வி. எக்ஸ்கியூஸ் மீ, அவர் சார்பாக நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். அவர் கேட்ட கேள்வி பதில் சொல்ல மாட்டேங்க. அதுதான் கேள்வி. பி டீம் ஏ டீம்ங்கிற இந்த கேள்விகளுக்கு அடிப்படையே அதுதான். பி டீம் ஏ அவர் சொன்னது சரியா தப்பா? தவறுங்கிறேன். அந்த கேள்விக்கு அடிப்படையே இங்க தவறா இருக்கு. கொள்கைகள் வந்து இல்லாத ஒரு கூட்டணி தேர்தலுக்கு முன்னாலேயே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. தேர்தலுக்கு முன்னாலேயே மக்கள்கிட்ட வந்து கொள்கைகளோடு கூடிய ஒரு கூட்டணியை முன்னிறுத்த முடியாதவர்கள். அது முக்கியம் இல்லையா? நீங்க மக்களை ஏமாத்தி தான் நீங்க எல்லா கூட்டணிகளையும் பி டீம் என்ன ஏ டீம் என்ன அது கருத்து என்ன செய்றாங்கங்கிறது beside the point. beside the point கிடையாது. என்ன பொறுத்த அளவு I am saying, நான் வந்து Ganesan claims that Congress is, I mean DMK is காங்கிரஸினுடைய பி டீம் சொல்றாரு. அந்த குற்றச்சாட்டு தமிழ்நாட்டிலே டிஎம்கேயினுடைய பி டீம் காங்கிரஸ்னு சொல்றாரு அவர். வாட்எவர். ஆனா அது வந்து ஒரு ரியாக்ஷனாக பார்க்கலாம். அதாவது ஜெயலலிதா பிஜேபியினுடைய பி டீம் அப்படின்னு இந்த பக்கத்துல இருந்து சொல்றதனுடைய ரியாக்ஷனாக அவர் சொல்றாரு அப்படின்னு அதை பார்க்கலாம். அதுதான் அவங்க எதுவும் சொல்ல மாட்டேன். I try to see whether she is saying something. சரி, டைரக்டா நான் பதில் சொல்லிடுறேன். அவர் சொன்னது சமீபத்துல தலைவர் கருணாநிதி சொன்னது வந்து அந்த கமெண்ட் மேல தான் இந்த மாதிரியான ஒரு பி டீம்ங்கிற கமெண்ட் வருது. அவர் காங்கிரஸை நாங்கள் மன்னித்து தேர்தலுக்கு பின்னும் மதசார்பற்ற அரசு அமைவதற்கு நாங்க காங்கிரஸ்க்கு சப்போர்ட் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காரு. ஆனா இப்ப வந்து கூட்டணி இல்ல, ரெண்டு பேரும் பிரிந்து மக்களுடைய வாக்குகளை கேட்கிறார். அப்ப பி டீம்னு சொல்றது தானே சரியாக இருக்கும். அவ்வளவுதான். அதை சொல்லுங்களா, இவ்வளவு கஷ்டப்படுறீங்க? கஷ்டப்படல, அதனுடைய அடிப்படையும் நம்ம சுட்டி காட்டணும்ல. ஏன் பி டீம் ஏ டீம்னு மக்களை ஏமாத்தணும்? ஓகே, தட்ஸ் ஃபைன். எனிவே டோன்ட் மைண்ட். என்னுடைய இது ஐ அம் ஜஸ்ட் டேக்கிங் ஆஃப் ஃப்ரம் வாட் எவர் ஷீ இஸ் சேயிங். ஜென் தமிழ்நாட்டில் இல்லை, இந்தியாவிலேயே இடதுசாரி கட்சிகளை தவிர்த்து ஏறத்தாழ மற்ற அனைத்து கட்சிகளுமே இன்று பிஜேபியினுடைய நோஷனல் பி டீம் தான். நோஷனல் ஆர் ரியல் பி டீம் தான். வாய்ப்பு கிடைக்குமானால் இன்று ஜெயலலிதா என்றல்ல, கருணாநிதியை வந்து இவர் வந்து காங்கிரஸ் இஸ் டிஎம்கேனுடைய பி டீம்ங்கிறாரு. டிஎம்கே வந்து எது மத்தியில் ஆட்சிக்கு வர வாய்ப்பு இருக்கிறதோ வருகிறதோ அதற்கு சாஷ்டாங்கமா நமஸ்காரம் பண்ணுவாங்க, அங்க பிரதர்ஷனமும் பண்ணுவாங்க. நீங்க எல்ஜி வந்து காங்கிரஸ் வந்து டிஎம்கேயோட பி டீம்னு தான் சொன்னாரு. ஆனா நீங்க காங்கிரஸ் பிஜேபியினுடைய பி டீம்னே சொல்றீங்க. ஆமா, டிஎம்கே சுத்தமா எல்லாமேங்கிற, அதாவது அனைத்து கட்சிகளுமே. இப்போ எப்போ திருமாவளவன் வந்து இருக்கிற மற்ற மெயின் ஸ்ட்ரீம்ல கொஞ்சம் தள்ளி இருக்கிற அந்த பார்ட்டிஸ்ல ரொம்ப தீவிரமா மோடி அட்டாக் பண்ணிட்டு இருந்தவர், நாம செகுலரிசத்துக்காக நிற்கிறேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தவர் மோடிக்கு நற்சான்றிதழ் கொடுக்கிறார். கருணாநிதி 2 நாள் சொல்லி 2 நாள் கழிச்சு 3வது நாள் இவர் சொல்லாரு அவர் நல்லவர் வல்லவருன்றாரு. எப்ப திருமாவளவன் அவர்களே நான் மதச்சார்பின்மைக்காக நிற்கிறேன் ரொம்ப தீவிரமா சொல்ற அவரே மோடியை வந்து நல்லவர் வல்லவர் என்று சொல்லுகிறாரோ அப்போது என்ன பொருள்? இந்தியாவில் இருக்கின்ற அனைத்து கட்சிகளுமே ஏறத்தாழ மோடி பிரதமராவதற்கு தயாராகி கொண்டிருக்கிற. அப்படி வந்தால்
அதிலே தாங்கள் நுழைவதற்கும் தயாராகி கொண்டிருக்கின்றன. அதனால இது வந்து எனக்கு காங்கிரஸ் இஸ் டிஎம்கே பி டீம் சொல்றதெல்லாம் தேவையில்லை. ஐ மீன் இட் டசன்ட் மேக் எனி சென்ஸ் டு மீ. அது பொருள் இல்லை. விஷயம் நான் கவனிக்கிறேன். சார் சொல்லும்போது கம்யூனிஸ்டுகளை தவிர அப்படின்னு சொன்னார். கம்யூனிஸ்டுகளுக்கு ஒரே நிலைப்பாடு தான். எப்போவுமே தேர்தலுக்கு முன்னால 3வது அணின்னு ஒரு இதை கிளப்பி விடுவாங்க. தேர்தலுக்கு பின் அது பிசுபிசுத்து விடும். நேர போய் காங்கிரஸோட சப்போர்ட் கொடுப்பாங்க. அதிகார பகிர்வுன்னு வரும்போது கம்யூனிஸ்டுகள் எடுக்கிற ஒரே நிலை, நிரந்தர நிலை காங்கிரஸோட சேர்றது தான். அப்ப காங்கிரஸோட பி டீம்னு கம்யூனிஸ்டுகளை சொல்ல முடியுமா? நீங்க காங்கிரஸோட பி டீம்னு சொல்ல முடியுமான்னு கேக்குறேன். இல்ல, கம்யூனிஸ்டுகள் தவிர்த்து கம்யூனிஸ்டுகளை பெடஸ்டல்ல வச்சு பிரயோஜனம் இல்லை. அவர்களுடைய நிலை நிரந்தரமானது. காங்கிரஸோட பி டீமாகத்தான் அவர்கள் செயல்படுகிறார்கள். ஏன் நான் சொல்லக்கூடாது? அதாவது நீங்க எதை வேணா சொல்லுங்க, பிரச்சனை கிடையாது. ஜனநாயகத்துல எல்லாருக்கும் எல்லா உரிமையும் இருக்கு. எல்லா கட்சிகளும் அதே மாதிரி. யதார்த்தம் என்னவென்றால் கம்யூனிஸ்டுகளை பொறுத்த வரைக்கும் எவை மதவாத சக்திகள் என்று நினைக்கிறார்களோ அவங்கள்ட்ட தள்ளி நிற்பாங்க. கூடிய வரைக்கும் தள்ளி வைக்க முயற்சி பண்ணுவாங்க. காங்கிரஸ் மதவாத சக்தி இல்லைன்னு சொல்றீங்க. காங்கிரஸ் மதவாத சக்தி இல்லைன்னு சொல்றீங்க. இல்லாத இருக்கிறதுக்கு ஒரு முடிச்சு இழுக்கிறதான். காங்கிரஸ் மதவாத சக்தியா இல்லையாங்கிறது தான் கேள்வி. நிச்சயமா இல்ல. நிச்சயமா போலி மதச்சார்பின்மை பேசலாம், ஆனால் மதச்சார்பின்மை போலி மதசார்பின்மைங்கிறதே நீங்க மதசார்பின்மையை அதிகம், மத சார்பை அதிகப்படுத்துகிற ஒரு செயல் தான். கரெக்ட். அத நான் ஒத்துக்கிறேன். அது தவறுதான். அதனால வந்து அது அதனாலேயே அது மதச்சார்பான மதவாத கட்சி ஆயிடாது. அவர் வந்து போலி மதச்சார்பின்மையை அவங்களும் பேசுறாங்க அப்படின்னு சொல்றதன் மூலமாக சிந்தாதிரிப்பேட்டையில் திமுக தலைவர் கருணாநிதி பேசினதை அவரும் எதிரொலிக்கிற மாதிரி இருக்குது. அவர்கள் தங்களுடைய மதச்சார்பு நிலையிலிருந்து மீண்டு வந்தால் ஆதரவு கொடுப்போம் அப்படி மதச்சார்பற்ற. அதுவே ஒரு அபத்தமான ஒரு பேச்சு. என்னைக்கு வந்து அவர் என்ன சொல்றாரு, மதவாதத்திலிருந்து மீண்டு ஹிடின்ஸே போலி மதச்சார், ஏன்னா இவரே போலி மதச்சார்பின்மை தான். வாட் லோக்கல் ஸ்டாண்ட் ஹி ஹேஸ் டு டாக் அபவுட் தெம். அவர் சொல்றது வந்து தனக்கு ஒரு கவரப் வேணும், தான் திருப்பி காங்கிரஸோட ஒட்டிக்கக்கூடிய இந்த ஒப்பீனியன் போல்ஸ் எல்லாம் டிஃபை பண்ணி ஒரு மிராக்கிள் ராகுல் பிரைம் மினிஸ்டர் ஆகிட்டாருன்னா இவர் அப்புறம் கனிமொழி எப்ப மினிஸ்டர் ஆகிறது. ஸோ அதுக்கான ஒரு சேஃப் கார்டு, அவ்வளவுதான். 2 தேசிய கட்சிகள் பக்கத்திலையும் போவதற்கான வாய்ப்பை அவர் மறுக்காம திறந்து வச்சிருக்கிற சென்ஸ்ல சொல்றாரு. நீங்க எப்படி பாக்குறீங்க? அது மோடிக்கு ஆதரவாக ஒரு சூழல் வந்ததுன்னா அனைத்து அரசியல் கட்சிகளும் மோடி பக்கம் போவதற்கு தயாராக இருக்கும்னு தான் நீங்களும் பாக்குறீங்க? ரீஜனல் பார்ட்டிஸோட ஸ்டாண்டை நம்ம பார்க்கணும். அந்தந்த ரீஜன், அந்தந்த மாநிலங்களில் மட்டும்தான் அவங்களுக்கு ஹோல்டு. அதை தாண்டி பக்கத்து மாநிலத்தில் கூட ஹோல்டு இல்லாத கட்சிகள் தான் ரீஜனல் பார்ட்டிஸ். அப்போ இவங்களுக்கு அதிகாரத்தில் பகிர்வு வேணும். மத்திய அரசில் எந்த வகையிலாவது அவங்களை அதிகாரத்தை வேணும். அது ஒரு வகையில் நம்ம அது கரெக்டான ஸ்டாண்ட் அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு கொள்கை இல்லாமல் அவங்க இல்லை. அதிகாரத்திற்குள் போகும்போது அந்தந்த மாநில நலன்களை வந்து அவங்க வந்து எடுத்துட்டு போக முடியும். அதனால அந்த அளவில் ரீஜனல் பார்ட்டிஸோட ஸ்டாண்ட் வந்து சரிதான். அதனால எந்த தேசிய கட்சி வந்தாலும் அதனோடு இணைத்து கொண்டு அதிகாரத்துல பங்கேற்கணும் அப்படிங்கிற ஒரே கொள்கை அடிப்படையில் எல்லா அரசியல் கட்சிகளும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு கூட்டணி அரசு. மற்றபடி அவர்களுக்கு இடையில வந்து அதிகாரத்துல இருக்கணுங்கிறத தவிர வேறு எந்த விதமான கொள்கையும் கொள்கைகள் கிடையாது. அரசியல் கட்சிகள் எதுக்கும் கொள்கை கிடையாது. மக்களுக்கு தான் திரும்ப திரும்ப ஸ்டெடி டயட். அது மக்களுக்கு ஊட்டிக்கிட்டே இருக்கிற ஸ்டெடி டயட் என்னன்னா கொள்கைகளும் கோட்பாடுகளும் சித்தாந்தங்களும் நேர்மைகளும் எல்லாம் மக்களுக்கு மட்டும்தான் இருக்கணும். கட்சிகளுக்கு எந்த கட்சிகளுக்கும் இருக்காது. அவர்கள் ஃபாலோ பண்ணவும் மாட்டாங்க. ஆனா தொண்டர்கள் எல்லாம் தலைவர்கள் செய்கிற தவறுகளை சப்பக்கட்டு கட்டி அதை மூடிட்டு மக்களுக்கு தான் சொல்லிட்டு இருப்பாங்க. நாம தொடர்ந்து பேசலாம் ஒரு இடைவேளைக்கு பிறகு. Talking